எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப ஈஸியான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு கொக்கோ பவுடர், மைதா, பட்டர் இந்த மாதிரி எந்த இன்கிரிடியன்ட்மே வேணாம். வெறும் போர்பான் பிஸ்கட் இருந்தாலே போதும். கூடவே ஒரு 2 பொருள் மட்டும் தான் தேவைப்படும். மொத்தமே 3 இன்கிரிடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியான இந்த கேக் செய்ய போறோம். இது வரைக்கும் நான் கேக்கே செஞ்சதில்லை, எனக்கு கேக் எப்படி செய்யணும்னு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட ரொம்ப ஈஸியா இந்த கேக் பண்ணிடலாம். முக்கியமா சாக்லேட் கேக்னாலே போதும், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஈஸியான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த கேக் இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸோ முதல்ல வந்து இந்த குக்கர்ல கொஞ்சம் மணல் அப்படின்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். மண் சேர்த்திங்கன்னா நல்லா பொடி மணலாக சேர்த்துக்கோங்க. சளிச்சு அந்த மண்ணை சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் நம்ம பேக்கிங் ப்ராசஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சமையலுக்கு இதை யூஸ் பண்ணிக்க கூடாது. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லெவல் படுத்திக்கோங்க, சமப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி சமப்படுத்தினதுக்கு அப்புறமா இது உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ண போறோம். மூடி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, கேஸ்கெட் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடியில வந்து விசில் இருக்கக்கூடாது, கேஸ்கெட் இருக்கக்கூடாது. அப்படியே நீங்க மூடி வைக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க அவன்ல பண்றதா இருந்தாலும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பேட்டர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது சூடாயிட்டு இருக்க டைம்ல நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு போர்பன் பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். இதோட நெட் வெயிட் பாத்தீங்கன்னா 150 கிராம். நம்ம நார்மலா கடையில வாங்குற போர்பன் பிஸ்கட் தான். ஸோ நான் இப்போ சேர்க்க போற இன்கிரிடியன்ட் எல்லாமே இந்த 150 கிராம் பிஸ்கட்டுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பிஸ்கட்டா இதுல உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்க சும்மா ரஃபா உடச்சி சேர்த்தீங்கனாலே போதும். ரொம்ப வந்து பர்ஃபெக்டா உடைக்கணும் அப்படின்னா இல்லை, சும்மா ரஃபா உடச்சி போட்டுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்க அந்த கிரீமோட தான் நான் சேர்க்கிறேன். அந்த கிரீம் தனியா எடுக்கல, அப்படியே அந்த கிரீமோட தான் சேர்த்து நம்ம உடச்சி போடுறோம். இப்போ எல்லாத்தையுமே உடச்சி போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் அப்படின்னா பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பவுடரா இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா நிறைய சேர்த்துக்க வேணாம், கொஞ்சமா சேர்த்தீங்கனாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறைய பால் சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப லிக்விடான மாதிரி ஆகிரும். ஸோ அதனால கொஞ்சமா பால் சேர்த்து பண்ணுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டுச்சு. பாருங்க, இப்போ கொஞ்சம் திக்கா இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் மறுபடியும் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாவே ஒரு 1/4 கப் பால் இருந்தா கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா பட்டர் தடவி இருக்கேன் சுத்திலும். இப்போ இதுல கொஞ்சமா மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மைதா மாவு வந்து எல்லா பக்கமே படுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸஸா இருந்தா கீழே தட்டிடுங்க. இப்போ நம்ம டஸ்ட் பண்ணி வச்சிருக்க கேக் பேன்ல நம்ம கேக் பேட்டர் ஊத்திக்கலாம். எல்லா பேட்டருமே ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு 2 தட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ வந்து உள்ள ஏதாவது பபிள்ஸ் இருந்தா கூட வெளியே வந்துடும். அதே மாதிரி அதுவே ஈக்குவலா லெவல் ஆகிரும் கரெக்டா. இப்போ பாருங்க, கேக்குக்கு பேட்டர் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இப்படியே கூட பேக் பண்ணி எடுக்கலாம். பட் அது பிளெயினா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வந்து இதுக்கு மேல நட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சமா முந்திரியும் பாதாமும் குட்டி பீஸா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு மேல கொஞ்சம் தூவி அழகுபடுத்திக்கிறேன். இப்போ நம்ம போர்பன் கேக் பேக் ஆகிறதுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம குக்கர் பாருங்க நல்லா சூடா இருக்குது. இப்போ இதை ஓபன் பண்ணி நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க பேன் உள்ள வச்சிடலாம். வைக்கும்போது நல்லா கவனமா வைங்க. ஏதாவது ஒரு இடிக்கு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு வைங்க. கை எதுவுமே சைட்ல பற்றாம பாத்துக்கோங்க.
இந்த மாதிரி பொறுமையா வச்சுட்டு இதுல வந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. நீங்க வைக்கும் போது அந்த ஓரம் எதுவுமே சைட்ல தொடாம இருக்கட்டும். அந்த பேனோட ஓரம் வந்து அந்த குக்கர்ல வந்து சைட்ல தொடாம இருக்கட்டும். அந்த மாதிரி வச்சுட்டு உடனே மூடி வச்சிருங்க. ரொம்ப நேரம் ஓபன் பண்ணியே வச்சிருந்தீங்கன்னா உள்ள இருக்க சூடு காத்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடனே மூடி வச்சுட்டு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ ஓபன் பண்ணி பாக்குறேன். இப்போது இது வெந்துருச்சான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பாக்குறேன். பாருங்க, மாவு எதுவுமே ஒட்டல. நல்லா சூப்பரா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை பொறுமையா வெளியே எடுத்துடலாம். இந்த கேக் பேன் வெளியே எடுத்த உடனே நம்ம தரையில அப்படியே வைக்காம இந்த மாதிரி வயர் ரேக் ஏதாவது வச்சு அதுக்கு மேல வைங்க. உங்ககிட்ட சப்போஸ் வயர் ரேக் இல்லைன்னா நம்ம குக்கர் உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு கூட அதுக்கு மேல வச்சிருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் வெளியே எடுக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா ஆறிடுச்சுது. ஸோ இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி முதல்ல கீறிக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஒரு தட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம கேக் மேல திருப்பினீங்கன்னா அழகா கேக் தனியா விழுந்துரும். சப்போஸ் இந்த மாதிரி விழலைன்னா 2 தட்டு தட்டினீங்கன்னா அழகா கீழே விழுந்துரும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ நம்ம கேக் பாருங்க ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரியல் சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குது பார்க்கும்போது. யாருமே போர்பன் பிஸ்கட் கேக்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் கூட பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குன்னு. உண்மையிலேயே உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, கேக் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. பிரஸ் பண்ணும்போது நல்லா அப்படியே அமுங்குது. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்போ. டேஸ்ட் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ரியல் சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கு. போர்பன் பிஸ்கட் கேக்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த கேக் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா இப்பமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை.